ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். இந்த சீரீஸ்ல நம்ம ஆப்டிடியூட்ல இருக்க முக்கியமான ஷார்ட்கட்ஸ், ஒவ்வொரு டாபிக்ல இருக்கிற முக்கியமான ஷார்ட்கட்ஸ் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஆகட்டும், இல்லை நீங்க காலேஜ் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வருவாங்களா, அங்கேயும் உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதுக்கும் யூஸ் ஆகும். இல்லை நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா கூட இப்பயே நான் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கத்துக்கலாம். இல்லை பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில டெக்னிக்ஸ், நான் வந்து மேத்ல இருக்க டெக்னிக்ஸை நான் சொல்லித்தரணும், லாஜிக்கலா மேத்தை அவங்கள புரிஞ்சிக்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டு கூட உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு, உங்களுடைய சைல்டுக்கு, இல்லை உங்களுடைய டீச்சரா இருந்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே. ஸோ ரீல்ஸ்ல நிறைய பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணது ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்காக தான். உங்களோட ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணீங்க. அதோடைய விளைவாக தான் நம்ம இந்த வீடியோஸ் மேக் பண்ண போறோம். எல்லா டாபிக்ஸ்லையுமே ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓரியன்டா ஒரு பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ண போறோம். சூப்பர், ஆல் செட் அண்ட் டன். இன்னைக்கு நம்ம எதுல இருந்து போறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ். எதுக்கு இப்படி ஒரு டாபிக் இருக்கா குவான்ட்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி இதை தனியாலாம் கொஸ்டின் எக்ஸாம்ல வராது. பட் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இல்லாம இருக்காது, அதுவும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வந்து மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணலன்னா, அடுத்து நான் நடத்த போற என்னன்னாலும் உங்களுக்கு வந்து நான் போடுற மல்டிப்ளிகேஷன் ஸ்டைல் வந்து குழப்பம். அதனால மொதல் கிளாஸ்ல மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் கொடுத்துட்றேன். 1 இல்லை 2 இல்லை 8 ட்ரிக்ஸ் இருக்கு. அதாவது IXI மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷனை ஷார்ட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் 5 மல்டிப்ளிகேஷன் வருதோ அதை ஷார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 5A² - B² ஃபார்முலாவை மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். பெர்சன்டேஜை மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். பெர்சன்டேஜை மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிஸ்சலேனியஸ், இது ஒரு 7 டைப் சொல்லிட்டு அது எல்லாமே வர மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துறேன். டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேவா, இப்படி வந்தா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இன்னொன்று, இதுல எதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மனப்பாடம் பண்ண சொல்ல போறது இல்லை. ஏன்னா எனக்கு பர்சனலா மனப்பாடம் பண்ற மாதிரியும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. 100க்கு மேல வந்தா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாம லாஜிக்கலா ஏன் இதை பண்றோம்னு உங்க ஞாபகம் வச்சுக்காமே புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ பொறுமையா நம்ம ஒன்னா போவோம். ஓகேவா? ஸோ வீடியோல நான் சொல்லும்பொழுது ஸ்லோவா இருக்க மாதிரி யாராவது ரொம்ப டாப்பர்ஸ் இல்லை ரொம்ப குயிக் லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்க ஒரு வாட்டி சொன்னாலுமே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷனை ஸ்டார்கேஸ் மெத்தட்ல போடாதீங்க. ஸ்டார்கேஸ் மெத்தட்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 72 × 28 எப்படி இருக்குன்னா, 2 8s are 16, மீதி 1, 7 8s are 56, அந்த 1 சேர்த்துக்கிட்டா 57. அடுத்து 2 2s are 4, 7 2s are 14. இப்படி படிக்கட்டு மாதிரி போட்டு ஒரு கேப் எல்லாம் விட்டு இதை ஆட் பண்ணுவோம்ல. இந்த மெத்தடே வேணான்ற நான். ஓகேவா? ஸ்கூல்ல இதை நம்ம படிச்சிட்டோம், ஸ்டெப் மார்க் இருக்கு ஸ்கூல்ல. பட் இங்கே வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களோட கரியரை பில்டப் பண்றதுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை ஸ்டெப்ஸ் கேட்க போறது இல்லை. ஆப்ஷனை டிக் பண்ணா போதும். குயிக்கா டிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு குயிக்கா வேலை கிடைக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டார்கேஸ் மெத்தடை அவாய்ட் பண்ணிட்டு IXI மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இதான் நம்ம இந்த ஹோல் ஆப்டிடியூட் ஜேர்னில கத்துக்க போற முதல் பாடம், பாடம். இதுதான் பால பாடம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் எக்கச்சக்கமா வரும். இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ 72 × 38ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்குன்னா எப்படி அந்த ஸ்டார்கேஸ் மெத்தடை பைபாஸ் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த IXI ஃபாலோ பண்ணுங்க. அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஐன்றது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்ற I. அப்ப 2 8s are என்னது 16. கேரி எல்லாம் கையிலே வைங்க, எழுதாதீங்க. 1 கேரி. இப்ப 2 8s are 16, 1 கேரி. அடுத்து இந்த X என்ன சொல்லுதுன்னா, அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னது? ஸோ கேரி 1 அது இருக்கட்டும். 7 8s are 56, 3 2s are 6. ஸோ 56ம் 6ம் என்ன? 62 கூட இப்போ அந்த கேரியை ஆட் பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளைனா என்னன்னா, இதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஸோ 56 + 6 62, கேரி ஒரு 1 63, 3 இப்போ 6 கேரி. இப்படி தானே 6 சொல்லுவோம் ஹேண்ட் கிரிக்கெட்ல, அப்படி வச்சுக்கோங்க 6. இப்போ அடுத்து 7 3s are, இப்போ இந்த I என்னன்னா கடைசி இது ரெண்டுத்தையும். ஸோ I இது 2, X இது 2 I. புரிஞ்சுக்கிச்சா? 21 + 6 என்னது 27. ஸோ கேல்சியில் நீங்கள் போட்டாலும் அதே 2736 ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குயிக்காக இன்னொரு நம்பருக்கு சொல்லிடுறேன். 17 × 92 வச்சுக்குமா? சும்மா 7 2s are என்னது 14, 1 கேரி. அடுத்து கிராஸ் 2 + 9 7s are 63, 63 + 2 என்ன 65, ஒரு கேரி.
கேரி வச்சா 65 + 1 66, இப்போ 6 கேரி 19 is 9 + 6 15, 1564 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கலாமா? கேல்குலேட்டர் செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கரெக்டாக வரும் 1564. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஎக்ஸ்ஐ மெத்தடை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மெத்தடா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணல, அதுல இருந்து ஒரு மெத்தடா, ஏன்னா இப்படிதான் மல்டிப்ளிகேஷன் வரணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணா வரலாம். அப்போ ஒன்று கற்றுப்போம். இப்போ அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் பை 5, எங்கெங்கெல்லாம் 5ஆல் மல்டிப்ளை ஆகுதோ அங்கே நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பை 5னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பர் இன்டூ 5. இவ்வளோ நாள் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்திருப்போம், 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுவும் நல்ல விஷயம் தான், ஈஸி தான். பட் இப்போ நான் பார்த்தே டக்குன்னு சொல்லட்டுமா, மல்டிப்ளைலாம் பண்ணாமல் 168 × 5 அப்படின்னா 840 அப்படின்னு டக்குன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த 5 நீங்கள் வந்து என்னவா பாருங்க அப்படின்னா 10/2 பாருங்க. எங்கெங்கெல்லாம் மேட் 5 வருதோ அதை 10/2, 10ல் பாதி தானே 5, அதை 10/2 பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 168 கூட ஃபர்ஸ்ட் இந்த 10 மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும், இந்த 10 போய் இது கூட ஒட்டிக்கிட்டு 1680 மாறி இருக்கும். அதை நான் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டேன். அடுத்து அந்த விஷயத்த பாதி பண்றீங்க, அவ்வளவுதான். பை 2 பாதி. 1680 பாதி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 1600 பாதி பண்ணா 800, 80 பாதி பண்ணா 40. ஸோ 840 தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ புரியுதா? ஸோ ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 0 பக்கத்துல ஆட் பண்ணிக்கிட்டு அதை பாதி பண்ணும், அவ்வளவுதாங்க. இப்போ இன்னொன்னு சொன்னா இன்னும் கிளியரா புரியும். இப்போ இதுக்கு கூட உங்களுக்கு இதோட யூசேஜ் வந்து அவ்வளோ ஒர்த்தா தெரிஞ்சிருக்காது. பட் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் வருதுன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக டைம் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் போயிடும். இங்கே பாயிண்ட் இல்லை, ஸோ 0 சேர்ந்துச்சு. பட் இங்கே பாயிண்ட் போயிடுச்சுன்னா 634 ஆயிடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால். இப்போ பாதி பண்ணுங்க, 10/2 தானே, பாதி பண்ணுங்க. 634 பாதி பண்ண என்னது, நம்ம மைண்ட் பாதி பண்ணுறதுலாம் ஸ்பீடாக பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது. 634 பாதி பண்ண என்னது, 600 பாதி பண்ணால் 300, 34 பாதி பண்ணால் 17. அப்போ 317, அவ்வளோதான் முடிஞ்சு. 5 டேபிள் நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி டெக்னிக்ஸில். ஸோ இதுதாங்க மல்டிப்ளிகேஷன் பை 5 டெக்னிக், நம்மளோட செகண்ட் டெக்னிக். தேர்ட் டெக்னிக் போகிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு போனஸ் நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? தேர்ட் டெக்னிக் போகிறதுக்கு முன்னாடி இதுல மல்டிப்ளிகேஷன் மாதிரி டிவிஷன்லையும் 2a போட்டுக்கோங்க. டிவிஷன்லையும் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். லைக் 3125 அப்படின்னா பை 5 வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த 5க்கு பதிலாக 10/2 இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த 2 மேலே வந்துருமா, இதை டபுள் பண்ணிட்டு அப்புறம் 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அங்கே என்ன பண்ணீங்க, 10 ஆட் பண்ணிட்டு பாதி பண்ணீங்க, இங்கே டபுள் பண்ணிட்டு 10ஆல் டிவைட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இது பண்ண உங்களுக்கு அப்படியே ஃபீட் ஆகிடும் உள்ள. டிவைட் பை 5னாலே என்ன பண்ணணும், டபுள் பண்ணிட்டு ஒரு 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ டபுள் பண்ணுங்க, 3000 டபுள் பண்ணா 6000, 125 டபுள் பண்ணா 6250, 10ஆல் டிவைட் பண்ணா 625 தான் ஆன்சர். குயிக்கா போட்டாச்சா? இன்னொன்னு என்னது, 744/5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு சொல்லாமா, 5ஆல் டிவைட் பண்ணா கண்டிப்பா டைம் ஆகும். 1 5 is 5, கேரி எல்லாத்தையும் வச்சு பாயிண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வரணும். நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணுங்க, 1486 டபுள் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் வந்துடும், 148.6, அதான் ஆன்சர். ஸோ இந்த டெக்னிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்கெங்கெல்லாம் 5 மல்டிப்ளிகேஷன் வருதோ, எங்கெங்கெல்லாம் 5 டிவிஷன் வருதோ, அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்த டெக்னிக்கு வாங்க, நான் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ தேர்ட் என்னன்னா மல்டிப்ளிகேஷன் பை சேம் டிஜிட்ஸ்ன்னு சொன்னல. அப்படின்னா என்ன, புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 37 × 11 இந்த மாதிரி சேம் டிஜிட்ஸ், இல்லை 37 × 22 இந்த மாதிரி சேம் டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 2 தடவை அதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஐஎக்ஸ்ஐயில் நம்ம பண்ணோம்ல அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணாமல் 37 × 11 என்னது, 37 11 வாட்டி ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 11 வந்து 10 + 1ன்னு மைண்ட்ல பிரிச்சுக்க போறோம். ஸோ தட் 37 ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிக்கணும், அடுத்து 10 வாட்டி பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 37 ஒரு வாட்டி பண்ணா 37, 10 வாட்டி பண்ணா அதுக்கு தனியா பண்ணுமா? 37 ஒரு வாட்டி பண்ணா 37னா 10 வாட்டி பண்ணா என்னது, 370. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 407, அவ்வளவுதான் முடிஞ்சு. இது பண்ணலாமா? 37 22 வாட்டி பண்ணா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 20 வாட்டி பண்ணலாம், அப்புறம் 2 வாட்டி பண்ணும். இல்ல 2 வாட்டி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்து 20 வாட்டி பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 வாட்டி பண்ணா என்ன வரும், 37 2 வாட்டி பண்ணா 74. இப்போ 20 வாட்டி பண்ணா 2 வாட்டி பண்ணா 74னா 20 வாட்டி பண்ணா ஒரு 0 தானே ஆட் ஆகும், அவ்வளவுதான். 4 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 814
முடிஞ்சு. ஓகேவா? ஸோ 407 814 ஆன்சர்ஸை நீங்க நார்மலா மல்டிப்ளை பண்ணாமலே அழகா டக்கு டக்குன்னு போட்டு பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ஏதோ மறுபடியும் ஏதோ மல்டிப்ளை பண்ணிருக்காரு மாதிரி தோணும். பட் நீங்க என்ன பண்ணல, 74 போட்ட கையோட உடனே 740 போட்டீங்க. ஸோ ஈஸி, டைம் சேவ் ஆயிடுது, முடிஞ்சு. இப்போ மல்டிப்ளிகேஷன் பை சேம் டிஜிட் பார்த்தோமா? இப்போ மல்டிப்ளிகேஷன் பை சேம் டேபிள் டிஜிட்ஸ். ஏன்னா இப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. 4வது மெத்தட்னா சேம் டேபிள் டிஜிட்ஸ். இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் தரனே, 56 into 42ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேம் டிஜிட்ஸ் கிடையாது, பட் 2ம் 4ம் ஒரே டேபிள்ல தானே வருது. அப்போ ஒரு நம்பரை நீங்க 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 4 வாட்டி மல்டிப்ளை தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 வாட்டி பண்ணதையே இன்னும் 2 வாட்டி பண்ணிக்கலாம். போட்டு காமிக்கிறேன். 56 into 42னா இந்த 42வை நீங்க மைண்ட்ல 40 + 2 பாருங்க. மைண்ட்லயே பாத்துட்டீங்களா? ஓகே. 56 ஃபர்ஸ்ட் 2 வாட்டி பண்ணுங்க, 2 வாட்டி பண்ண என்ன வருது? டபுள், 112. ஓகே. இப்ப ஆல்ரெடி 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. இப்ப 4 வாட்டி வேற இன்னொரு கஷ்டம் பண்ணுமா? ஸோ 40 வாட்டினா மறுபடியும் ஃபர்ஸ்ட் 4 வாட்டி தானே நம்ம பண்ணுவோம். இல்ல, கஷ்டப்பட தேவையில்ல. 2 வாட்டி பண்ணதை இன்னொரு 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணா 4 வாட்டி தானே. அப்ப இதை 2 வாட்டி பண்ணுங்க. எவ்வளவு வருது? 224. ஏன் நான் கேப் விட்டுருக்கேன்னா, நமக்கு 40 வாட்டி பண்ணணும் பொழுது 4 வாட்டி பண்ணது கூட ஒரு 0 போட்டா அது 40 வாட்டி பண்ண மாதிரி. ஸோ 56 40 வாட்டியும் பண்ணியாச்சு, 56 2 வாட்டியும் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சு 56 × 42. இப்போ ஆட் பண்ணா ஆன்சர் ரெடி. 2352 ஆன்சர் ரெடி, முடிஞ்சு. இந்த மாதிரி தாங்க குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஷார்ட்கட்ஸ்ன்றது ஒன்றும் எதுவும் புது இப்போ ஏலியன் விஷயம்லாம் கிடையாது, புது கண்டுபிடிப்பு அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஸ்கிப் பண்ணீங்க, எக்ஸ்ட்ரா பண்ற விஷயத்த ஸ்கிப் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கவர் ஆயிடும். ஸோ 5வதா பார்க்க போறது என்னோட ஃபேவரட்டான மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் எதுனா பெர்சன்டேஜை மல்டிப்ளிகேஷனுக்குள்ள யூஸ் பண்றது. எப்படி அப்படின்னா பெர்சன்டேஜை மல்டிப்ளிகேஷனுக்குள்ள யூஸ் பண்ணலாமான்னா தாராளமா யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்சி நம்பர்னா 25 50 15 50 75 150 125 இந்த மாதிரியான ரவுண்டு 100 120 இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நம்பர் பக்கத்துல பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த மல்டிப்ளிகேஷன் சம்ம பெர்சன்டேஜ் சம்ம மாத்திக்கலாம். எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இப்போ 84 × 25 நார்மல் மல்டிப்ளிகேஷன். இப்போ இப்படி பாத்தீங்கன்னா 25% ஆஃப் 84, அதாவது 84ல 25% எவ்வளவுன்ற மாதிரி ஆயிடுச்சு. 84ல ஃபர்ஸ்ட் 25%னா கால்வாசியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாதி பண்ணுங்க. 84ல பாதி எவ்வளோ? 42. அப்ப அதுல பாதி தான் கால்வாசி. 42ல பாதி எவ்வளோ? 21. அப்ப 21ன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஏன்னா ட்ரிக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கத்தி யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிடிக்கணும் நம்மள பிடிக்கும் பொழுது. ஏன்னா 84 × 25 தான் நமக்கு கொடுத்தாங்க. அப்ப 84 × 25னா ஆன்சர் எவ்வளவு பெருசா வரணும்? நமக்கு ஏன் 21 வந்திருக்குன்னா நம்ம இல்லாத பெர்சன்டேஜை உள்ள வந்து புகுத்திட்டோம். அப்ப அதை எப்படி டேலி பண்றது? ஒரு தப்பு பண்ணா அதை நம்ம சரி பண்ணுவோம்ல, சரி கட்டுவோம்ல, அந்த மாதிரி பெர்சன்டேஜ் என்ன அர்த்தம்? 1/100ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப டிவிஷன்ல நம்ம தேவையில்லாம ஒரு 100ஆல டிவைட் பண்றோம்னா எப்படி சரி பண்றது? மல்டிப்ளிகேஷன்ல ஒரு 100 கொடுத்துட்டா சரியாயிடும். அப்ப இந்த மாதிரி ஷார்ட்கட் போடும்போது ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2100 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதே மாதிரி 25 தான் வரணும்லாம் அவசியம் இல்லை. எனி ஃபேன்சி பெர்சன்டேஜ் நம்பர் இஸ் ஓகே. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மல்டிப்ளிகேஷன் 36 × 75 இருக்குன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கன்னா அது கூட ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இது கூட போட்டுறக்கூடாது. எது ஃபேன்சியா இருக்குதோ அது கூட தான் போடணும். இப்ப 36ல முக்காவாசி எவ்வளோ? 75%னானது முக்காவாசி. 36ல முக்காவாசியா? பாதி எவ்வளோ? 18 இல்லையா? சரி, பாதி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் முக்காவாசி என்னென்ன போடணும்? இன்னும் கால்வாசி தெரியணும். அப்ப 36ல பாதி 18, கால்வாசி எவ்வளோ? அதுல பாதி 9. ஸோ அரையும் காலும் சேர்ந்தா முக்காவாசி, விச் இஸ் 27. வழக்கம் போல 2 0 போட்டுருங்க, அதான் ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சு. மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா. ஸோ ஓகே, இன்னும் ஒரு வித்தியாசமான விஷயம். இதே இதுல வந்து நீங்க 25 பார்த்தீங்க, 75 பார்த்தீங்க. இப்போ கொஞ்சம் ரவுண்டான நம்பர் அதே மாதிரி என்ன அப்படின்னா 150 போட்டுக்குமா? 150 × 172 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க? பெர்சன்டேஜை இங்க போட்டுப்பீங்க. 150ல போட்டுக்கிட்டு 172ல ஃபர்ஸ்ட் 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் 50% கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் அவங்க சேர்த்துக்கோங்க. பிரிச்சு பிரிச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸிங்க. ஓகேவா? ஏன்னா இதை நீங்க மல்டிப்ளிகேஷன் போட்டால் எவ்வளோ டைம் ஆகும்? இங்க இருந்து ஆரம்பிச்சு படிக்கட்ட போட்டீங்கன்னா இங்க தாண்டி போகும். அப்போ அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இங்க பெர்சன்டேஜை போட்டு 100% எவ்வளோ? 172ல. இப்போ நான் 172ல 100% எவ்வளோன்னா 172ல முழுசு உங்களோட 100% எஃபர்ட்டும் கொடுங்கன்னா அர்த்தம் முழுசையும் கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 100%னா முழுசு. அப்ப 170ல ஃபர்ஸ்ட் 100% போட்டீங்கன்னா 172 தான்.
முழுசு. அப்போ மீதி எவ்வளவு பாக்கி இருக்கு? 50%. அப்ப 100% எவ்வளோனா 50% எவ்வளவு இருக்கும்? அதில் பாதி 172ல பாதி எவ்வளோ? 86. அப்ப 100%ம் கண்டுபிடிச்சாச்சு, 50%ம் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆட் பண்ணலாம்ல. என்ன எதுக்கு வெயிட் பண்ணோம்? எஸ், 8 5 258 வழக்கம் போல 2 0 போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணா ஜஸ்ட் நீங்க அந்த பெர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு 2 0 போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6th டைப் என்ன அப்படின்னா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைப்பாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம படிச்ச ஒரு ஃபார்முலாவை மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறாங்க. இது எல்லாரும் பாருங்க, a plus b into a minus b equal to a square minus b square. இது எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ். பட் இது நம்ம மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிருக்கோமானா ரொம்ப கிடையாது. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஈக்விடிஸ்டன்ட் நம்பர்ஸ் வருதோ, ஈக்விடிஸ்டன்ட் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நல்லா பாருங்க, நான் எழுதும் போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஈக்விடிஸ்டன்ட் நம்பர். ஏன்னா இந்த 36ன்றது 30 விட 6 அதிகமா இருக்கு. இந்த 24ன்றது அதே 30 விட 6 கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா 30 + 6ன்னு புரிஞ்சுக்கலாம். இது 30 - 6ன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ a + b into a - b மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா a² - b². அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ற ஐடியா விட்டுருங்க. ஜஸ்ட் a² என்ன 900, b² என்ன 36, 6² 30. ஜஸ்ட் மைனஸ் மட்டும் பண்ணுங்க. 900ல 30 போச்சுன்னா 870, இன்னொரு 6 போச்சுன்னா 864 தான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னொன்று தரட்டுமா? எஸ். இதே மாதிரி இன்னொன்று அப்படின்னா 45 × 55. இது பார்த்தாலே தெரியுது, இது 50 விட 5 கம்மி, இது 50 விட 5 அதிகம். அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம்? 50 - 5, 50 + 5னா 50² - 5² which is 2500 - 25. 2500லேருந்து 20 போச்சுன்னா 2475. முடிஞ்சு. மல்டிப்ளிகேஷனை நீங்க இப்படியும் டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இது மாதிரி ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளி போயிருந்தா கூட நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேனே, 37 × 63. நீங்க கூட பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 37 × 63னா இது என்ன? இது இன்னும் ஈக்விடிஸ்டன்ட் நம்பர் மாதிரியே தெரியலனா அது தெரியாது, பழக பழக தெரிஞ்சிடும். இது 50ல இருந்து கரெக்டா 13 கம்மியா இருக்கு. இது அதே 50ல இருந்து கரெக்டா 13 அதிகமா இருக்கு. அப்ப இது 50 - 13 வச்சுக்கலாம், இது 50 + 13 வச்சுக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 50² - 13². முடிஞ்சு. இதையும் நீங்க கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். 2500ல இருந்து ஃபர்ஸ்ட் 170 தூக்குங்க. 170 தூக்குனீங்கன்னா 100 தூக்குனா 400, 170 தூக்குனா 2330. பட் 170 தான் தூக்கணும். ஆனா நீங்க 169 தான் மைனஸ் பண்ணணும். பட் நீங்க 170 ஒன்று எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ராவை கொடுத்துடணும். அவ்வளவுதாங்க. மல்டிப்ளிகேஷன் நீங்க இந்த கேரி எல்லாம் விட்டு பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் உங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் 2331. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நான் ஒரு 3 சம் போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து 7வது, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. ஓகேவா? ஒரு 8 ட்ரிக்கு நான் சொல்ல போறேன். அதுல 7வது ட்ரிக் அடுத்து நம்ம பார்க்க போறோம். 7வது ட்ரிக் என்ன அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்றது. நியர்பை ரவுண்ட் ஆஃப். மல்டிப்ளிகேஷன்ல கண்ணாபின்னான நம்பர் வரும். அப்போ நீங்க எல்லாத்தையுமே அப்படியே வச்சு போட்டீங்கன்னா டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 32 × 79 வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா இல்லை நம்பர், அதாவது ஒரு ரவுண்டான நம்பரா இல்லைன்னும் போது நீங்க கவலைப்படக்கூடாது. இதை நீங்க 80 மாத்திக்கோங்க தற்சமயத்துக்கு. ஓகே, அது மாதிரிலாம் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம எரர் எப்படி ரெக்டிஃபை பண்றதுலாம் பார்த்தோம். அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் இதுவும் 2 டிஜிட், இதுவும் 2 டிஜிட் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ எனக்கு அட்லீஸ்ட் இது 1 டிஜிட் ஆயிடுச்சு. 80ல 0லாம் பிரச்சனை இல்லை. ஸோ 1 டிஜிட் தான். இப்போ 2 8s are 16, மீதி 1, 3 8s are 24 + 1 25. இந்த 0 ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 102 × 67. இப்போ இதுல எதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? 67 70ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக 102 100ன்னு வச்சுக்கோங்க. 100ன்னு வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? 100 × 67 என்னது? 6700. இப்போ எவ்வளவு விட்டு போயிடுச்சு? 2 விட்டு போயிடுச்சு. 2 வாட்டி 67 மல்டிப்ளை பண்ணிருக்கணும், அது விட்டு போச்சு. அப்போ 2 வாட்டி 67 என்னது? 67 டபுள் பண்ணா 127, 134. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 6834 முடிஞ்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி நியர்பை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷனை முடிக்கலாம். 39 வந்தா 40 எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி உங்களுடைய எக்ஸாம்ஸ் மார்க் டெஸ்ட்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர டாபிக்ஸ்ல நானும் இதை அப்ளை பண்ணி காமிப்பேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மிஸ்செல்லேனியஸ். இதெல்லாம் இல்லாம இன்னும் டிசைனா நிறைய வருது. அதுக்கெல்லாம் பொதுவா பார்த்துருவோம். இந்த டைப் இல்லாம எப்படி வேணா வரலாம்ல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நம்ம ரொம்ப நம்பர் கூட ரொம்ப ப்ளே பண்ணுவோம். ஸோ 62 × 35 வச்சுக்கோங்களேன். இதுவும் டபுள் டிஜிட் நம்பர், இதுவும் டபுள் டிஜிட் நம்பர். இதுல வேற ஏதாவது டெக்னிக் உங்களால் அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பெருசா இல்லை. ஏன்னா இது ஈக்விடிஸ்டன்டும் கிடையாது, பெர்சன்டேஜும் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு பொழுது ஒன்று பண்ணலாம்.
இந்த 35 அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 70 வரும். இது நல்ல நம்பர் ஆயிடுச்சா? மங்களகரமா இருக்கா? 70 0 இருக்க நம்பர் ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். அதே எப்படி நீங்க சம்மந்தமே இல்லாம மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா இங்க டிவைட் பண்ணிப்போம். ஒரு மல்டிப்ளிகேஷன்ல ஒரு இடத்துல மல்டிப்ளை பண்ணணும்னா அதை டேலி பண்றதுக்கு இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இதை 2ஆல டிவைட் பண்ணிப்போம். முடிஞ்சு. யார் என்ன கேட்க போறா? எதுவும் பண்ணதில்லை. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா இதை 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஈஸியா ஆயிடுச்சா? 1 7 is 7, 3 7s are 21, ஒரு 0 முடிஞ்சு. இதை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நேரத்துக்கு பண்ணிட்டு இருந்திருப்போம். டக்குன்னு இப்படி மாத்தி போட்டா ஒரு ஸ்டெப்ல முடியுதா இல்லையா? முடியுது. எஸ். இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? எஸ். இப்போ 48 into 12 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இப்ப இதுல இருந்து ஒரு 2 எடுத்துட்டா போதும். ஸோ நம்பர்ஸை பிரிக்க பழகிக்கணும். இப்படியே 48ஆவே பார்த்தா கஷ்டம். இதுல இருந்து ஒரு 2 எடுத்தீங்கன்னா 24 வந்துடும். அதாவது மல்டிப்ளிகேஷனா எடுக்கிறது. இதை 24 into 2ன்னு சொல்லலாம்ல. இந்த 2 இது கூட சேர்த்துட்டீங்கன்னா இது ஒரு 24, 212 இது ஒரு 24. ஸோ 24 ஸ்கொயர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஸ்கொயர்ஸ் 30 வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ 24 ஸ்கொயர்ஸ் 576. இதை மல்டிப்ளை பண்ணாமலே ஆன்சர் வந்துச்சு. அதுக்கு தான் சொல்றேன், நம்பர்ஸ் கூட பிளே பண்ணுங்க. தேர்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஒன்று ட்ரை பண்ணலாமா? ஸோ 2 பார்த்துட்டோம்ல, இந்த 2 டெலீட் பண்ணிட்டு இன்னொரு 3 நாள் பார்த்துருவோம். ஸோ எஸ், தேர்ட் கொஸ்டின் இதே. ஏன்னா மிஸ்செல்லேனியஸ் ஒன்று ஒரு வெரைட்டி. 18 into 27. இப்போ இதை பார்க்குறீங்க, என்ன தோணுது? எதுவும் தோணல. இது 9 டேபிள், இதுவும் 9 டேபிள். அப்போ எழுதி பார்க்கலாம். இது 2 9, இது 3 9. அப்போ 9 9 ஆல்ரெடி எனக்கு தெரியும் 81. இப்போ 2 3 சார் என்னது 6. அவ்வளோதான். இதை விட இது ஈஸி ஆயிடுச்சு இல்லை பார்க்கறதுக்கு. 166 8 6 48 முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்பர்ஸை பிரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. எல்லா விதமான மல்டிப்ளிகேஷனும் ஈஸியா போடலாம். ஸோ லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா 76 into 28. இப்போ இது பாருங்க, ஒண்ணுமே இல்லை. எதுவுமே ஒரு கம்ஃபர்டபுளான நம்பர்ஸ் அல்ல. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த 76க்கு பதிலாக 75 இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாரும் இந்த பெர்சன்டேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பீங்களா? மாத்திக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அந்த ரவுண்டிங் ஆஃப் மெத்தடையும் பெர்சன்டேஜ் மெத்தடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணுங்க, 76 தற்சமயத்துக்கு 75 into 28ன்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன சொல்ல போறா? வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்பீடு ஏறுதுன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஸோ டக்குன்னு இதுக்கப்புறம் டைம் ஆகுமா? ஆகாது. இதை பெர்சன்டேஜ் இமேஜின் பண்ணுவீங்க. பெர்சன்டேஜ் பண்ணிச்சா 28 முக்கால்வாசி எவ்வளோ? 28 பாதி 14, அதுல பாதி 7. ஸோ 14 7 21. பெர்சன்டேஜ் இல்லாத இடத்துல பெர்சன்டேஜ் போடுறதுனால 2 0 போட்டேன், மறந்துடக்கூடாது அந்த டெக்னிக். இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது 75 28 தான். ஓகேவா? ஆனா அவங்க கேட்கறது 76 வாட்டி 28. ஓகேவா? 75 28 தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க கேட்கறது 76 28னா ஒரு 28 சேர்த்துருங்க. அவ்வளவுதான். 2 1 2 8 கால்குலேட்டர் போட்டு பாருங்க, கரெக்டா அதே ஆன்சர் தான் வரும். பட் நம்ம ஸ்டெப்ஸே போடல. ஓகேவா? முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்க பெர்சன்டேஜ் நம்ம வர வச்சோம். ஏன்னா 75 வந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால 75 வர வச்சு பெர்சன்டேஜ் வச்சு போட்டு அப்புறம் 76க்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரி இடத்துலயும் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட், ஓகேவா, 37 into 64 இப்படி இருக்குன்னா இப்போ இங்க 75ம் இல்லை, நல்ல நம்பர் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அதை நீங்க வர வச்சிட்டீங்கன்னா சூப்பர். இப்போ 37 டபுள் பண்ணுங்க. 37 74ல பாதின்னு சொல்லலாம்ல. அப்ப இங்க டபுள் பண்ணி இதை வர வச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகே, இங்க 2ஆல டபுள் பண்ணி இதை வர வச்சிட்டீங்கன்னா இதை 2ஆல பாதி பண்ணா போதும். சொன்னல, இங்க 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் ஹாஃப் பண்ணா போதும். அப்ப இப்ப 74 வந்துருச்சு இல்ல? இப்ப பண்ணிக்கோங்க. புரியுதா? இல்லைனாலும் நீங்க வர வச்சு பண்ணலாம். ஓகேவா? இப்ப புரியுது நான் சொல்றது? நீங்க உங்க ஷார்ட்கட்டை வர வச்சு பண்ணணும். அப்ப 74 நீங்க என்ன பண்ணலாம், 75 இமேஜின் பண்ணி ஒரு பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 32 முக்கால்வாசி எவ்வளோ? பாதி 16, அதுல பாதி 8. அப்ப 16 8 24, 2 0 வழக்கம் போல போட்டுட்டு இப்ப நீங்க பண்ணது 75 வாட்டி 32. ஆனா இங்க தேவைப்படுறது 74 வாட்டி 32 தான். அப்போ ஒரு 32 எடுங்க. 30 எடுத்தா 2370, 32 எடுத்தா 68. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. ஓகேவா? இப்போ கண்டிப்பா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ரீவைண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம 8 டைப்ஸ் பார்த்துருக்கோம். 8 டைப்ஸ்லுமே மல்டிப்ளிகேஷன் எப்படி ஷார்ட்டா போறதுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த சீரீஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா டாபிக்ஸ் போறோம். லைக் சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி கலந்து ஒரு நாள் ஒரு டாபிக்ல இருக்க ஷார்ட்கட்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கோ இல்லை எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டிடியூட்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஷார்ட்கட்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாமில் அதோட ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? உங்கள் மார்க் டெஸ்ட்ல கம்ப்யூட்டர்ல சாம்பிள் டெஸ்ட்ல போட்டு பாருங்க, ரிசல்ட்ஸ் தெரியும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாதான் ஸ்பீடு ஏறும். ஸ்பீடு ஏறின அப்புறம் தான் மார்க் டெஸ்ட் போடணும். இது இப்படியே போய் போட்டிங்கன்னா இது இன்னும் பதிஞ்சே இருக்காது, ஸ்பீடு இன்னும் கம்மியாக தான் ஆகும். சரியா? அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு இதை டைஜஸ்ட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணி பாருங்க. சரியா? எஸ், மல்டிப்ளிகேஷன் பை 5 வருதா, இப்போ நான் இப்படி போகணும்னு சொல்லி ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
75 வருதா பெர்சன்டேஜ் வச்சு போடணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? 24x16 வருதா, இது 20ஓட 4 அதிகமா இருக்கு, இது 20ஓட 4 கம்மியா இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே சாம்பிள்ஸ் நம்பர்ஸ் எடுத்து டெய்லி ஒரு 10 மல்டிபிளிகேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் லாங் வீடியோ தான், பட் எல்லா ஷார்ட்கட்ஸ் மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 8 விதமான ஷார்ட்கட்ஸும் ஒரே வீடியோவில் தரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஸோ நாளை பின்ன உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த ஒரு வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் வீட்டிலேருந்தே ஒரு சில பேர் படிப்பாங்க, இல்லை ஒரு இன்ஸ்டியூட் போய் படித்தாலும் அவங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அதில் ஏதாவது ஒன்று ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு லைக் பட்டன் அழுத்திடுங்க. ஸோ தட் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ தட் யூடியூபும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுற வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக அது 4 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக அதுவே யூடியூபே காமிக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண டைம் இல்லைனாலும் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க, நல்லா இருந்துச்சுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம்.